அதிமுகங்கிற கட்சி பழனிசாமி கூட இருந்தோம்னா யார்? எல்லாருமே அமித்ஷா சசிகலா ஏன் அரசியலுக்கு வரல? வந்தால் ரைடு அந்த பயந்து பேசாமல் இருந்துட்டு. இப்போ கடந்த எலெக்ஷனில் வேட்பாளர் போட்டாங்களே, வேட்பாளர் தான் போட்டாங்க. அந்தமாக நிற்கலையே. அந்தமாக நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுது, உடனே உள்ளே தள்ளிடுவேன் நாங்கள். ஏன்னா அமித்ஷா அவருக்கு 2 பேரை சொன்னீங்கன்னா ஜன்னி கண்ட மாதிரி நடுக்கும் அந்த ஆள். ஒன்று செந்தில் பாலாஜி, இன்னொன்று சசிகலா. அவங்க 2 பேர்த்து அந்த ஆளால் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை வகையாக செந்தில் பாலாஜிக்கு எத்தனை வகையான தொந்தரவு கொடுத்து பார்த்தார், நடக்கலையே. நின்றுட்டு தானே இருந்தான் அந்த ஆள். இன்றைக்கி இத்தனை பேர் போகிறான்னாக்கா தாவேக்காவுக்கு அமித்ஷா அவனுடைய அரவணைப்பு இருக்குது. அங்கே போனோம்னு தப்பிக்கோங்கிறதுக்காக தான் இத்தனை பேர் போகிறாங்க. எடப்பாடியுடைய தலைமை நான் இன்னொன்று உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், உங்கள் சேனல்லே சொல்லியிருக்கேன். KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, பொன்முடி, இன்னொருத்தர், இந்த 5 பேர் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. ஏன்னு கேட்டாங்க, ஏன்னா நீங்கள்லாம் எலெக்ஷனை நான் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்தாக்கா அத்தனை இடத்துல ஜெயிக்க வைக்கிற ஆளுக்கு, எலெக்ஷனில் நீங்கள் கரை கட்ட ஆளுக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ரைடு நடக்கும்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு இன்னும் ஏவா வேலை நினச்சா தான் எரிச்சலாக ஆத்திரமாக வருது. ஒரு மந்திரி வீட்டில் என்னங்க ரைடு பண்ணால் 10 லட்சமாக எடுக்கிறது? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? 10 லட்சம் தான் எடுத்ததாக சொன்னாங்க. 40 லட்சம் கூட என்னங்க ஒரு அமௌண்ட் அது? அவர் வீட்டுக்கிற டிரைவர் வச்சுருக்கிற காசுங்க வெக்கமாக இல்லை? உனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுத்து 10 வருஷமாக மந்திரியாக இருக்கிற 10 லட்சம் தான் கொண்டாடிச்சான்னா அந்த தமிழ்நாட்டு அரசியலே கேவலப்படுத்து. என்ன போட்டு விடுறீங்களா? என்ன தமிழ்நாட்டு அரசியலை கேவலப்படுத்திவிட்டி. அவரை ஏன் போட்டு விடுறீங்க? இப்போ நான் அசிங்கமாக இருக்குதுங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் ஜெயிலில் இருப்பார். ஒருத்தனை கொண்டு அவரோட ஜெயிலில் தள்ளுவாங்க. எதுக்கடா வந்தேன் பாரு, எந்த ஊர்ரா பாரு, கோயம்புத்தூர். என்னடா பண்ணேன் பாரு, 5 ரூபா நோட்டு அடித்தோம் பிடிச்சிட்டாங்க, எட்டி உதப்பார். ஊர் பேரையே கெடுத்துவிட்டியாடா. 100 ரூபாய்க்கு குறைஞ்சி நம்ம என்னைக்கா கள்ள நோட்டு அடிச்சிருக்க மாட்டா, 5 ரூபா அடித்து ஊர் பேரை கெடுத்துவிட்டியாடா. அதுதான் இப்போ ஏவா வேலை நினச்சா அதுதான் வருது. மானத்தையே வாங்கி விட்ட நீ. அவ்வளோ பெரிய பதவி கொடுத்து 10 லட்சம் தான் சம்பாதிப்பானு முன்னெல்லாம் என்னத்துக்கு மந்திரி ஆக்குற? எதுக்காக உன்னை மந்திரி ஆக்குறாங்க? எதுக்காக வந்த நீ? கேவலப்படுத்தி விட்டல பாருங்க. வந்தவுடனே தலைவருக்கு அரசியலே என்னன்னு கூட தெரியாது. உடனே தன்னை வச்சு படம் எடுத்த ஆளுங்களும் பதவி என்ன டஃபரன்ஸுங்களுக்கெல்லாம் பதவினா கட்டான்னு போட்டு வாங்க விட மாட்டேன், வாங்கலான்னு விட மாட்டேன், வாங்க போகிறவனே விட மாட்டேன், ஆனால் வாங்குவேன். அதுதான். உடனே நீங்களும் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ஊழல் செய்ய உத்தமர்.